ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிம்பிளி ஃபுட் தமிழ். நாம் இன்னைக்கு ஒரு சிம்பிளான அதே சமயம் ஹெல்த்தியான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸை பார்த்துடலாம். வெண்டைக்காய் 1/2 கிலோ, 6 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தாளிக்க தேவையான 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடான உடனே உளுந்தை சேர்த்து பொரிய விடுவோம். உளுந்து ஓரளவுக்கு பொரிஞ்ச உடனே கடுகை சேர்த்து பொரிய விடுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டை இதோட சேர்த்து வதக்கி விடுவோம். இது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்து ஓரளவுக்கு பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம் ஒரு அரைப்பதம் வெந்த உடனே நாம எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூளையும் மிளகாத்தூளையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஜீரகத்தை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கலந்து விடலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க வெண்டைக்காயை இதோட சேர்த்துப்போம். இப்போ நம்ம சேர்த்த வெண்டைக்காயை மசாலாவோட நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் மூடி விடுவோம். இப்போ மூடியை எடுத்து விட்டு ஒரு 3 to 5 நிமிஷம் இதை நல்லா கைவிடாமல் வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம டேஸ்டியான சிம்பிளான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.